இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே தீவிரமானவங்களா இருப்பீங்க, அழகாக சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இயல்பிலேயே இந்த கும்பம் ராசி அன்பர்கள் நீங்க தான். உங்கள் ராசி அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மையா செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீதிக்கு கட்டுப்பட்டவங்களா வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைய கும்பராசி அன்பர்கள் நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சாலும், எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. சனி பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த கும்பராசி. எல்லா விதத்திலுமே நீங்கள் சனி பகவானோட பரிபூர்ண அருளும் இருந்தால் வச்சுக்கோங்களேன், எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வழிபாடு ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும், நல்லது உண்டாகும், நன்மை பிறக்கும். உங்களுக்கு சனி பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கும்பம் ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே நீங்கள் பரந்த ஒரு மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. சமூகத்தின் மீது தனி அக்கறை காட்டக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். எந்த விஷயத்திலையுமே முழுமையாக இறங்கி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. பொறுமை மற்றும் நிதானம் இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டாங்க. நிதானமாக செஞ்சு அந்த செயலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக செயல்புரியக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். பரந்த இதயம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால தான் பாருங்கள், சமுதாயத்தின் மீது அதீதமாக அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க. சமூக பணிகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்கள் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த கும்பராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால சமயத்தில் பாருங்கள், ஒரு வித மனநிலை ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கும். நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து இருக்கக்கூடியது தான் இந்த கும்பராசியின் சின்னமாக இருக்குது. இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பெற உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கு. காற்று ராசியை சேர்ந்தது இந்த கும்பம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெற என்ன செய்யணும், நல்ல முறையில் முன்னேற்றம் பெற என்ன செய்யணும், இந்த மாதம் உங்கள் 3 நட்சத்திரத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்போ முழுமையாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் சுக்கிரன் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும், செவ்வாய் 13ஆம் தேதி உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கும், துலாம் ராசியில் பயிற்சியாக போகிறாங்க. புதன் மற்றும் சூரியன் 15, 17ஆம் தேதிகளில் 8ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக போகிறாரு. குரு 5ஆம் வீட்டிலும், சனி 2ஆம் வீட்டிலும், ராகு 1ஆம் வீட்டிலும் மற்றும் கேது 7ஆம் வீட்டிலும் தொடரக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலை அமைப்புகளால் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய பலன் உங்கள் சந்திர ராசி அல்லது கும்ப லக்கணமாக இருந்தால், அதாவது கும்பராசி கும்ப லக்கணமாக இருந்தால் இந்த ஒரு விஷயம் பொருந்தும். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். கிரக பயிற்சிகள் குறிப்பாக உங்கள் தொழில் மற்றும் நிதி விஷயத்தில் சவாலை கொடுக்கும் காலமாக அமைஞ்சிருக்கு. பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அப்படி இருந்தாலும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான குரு பயிற்சியும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் ஆறுதல் தரக்கூடிய வளர்ச்சியும் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியாக உங்களுடைய 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம், வேலைப்பளு கொஞ்சம் இருக்கும். உங்கள் வேலை அல்லது பதவியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை ஒத்தி வச்சுட்டு பொறுமையாக முயற்சி செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் பேசும்போது கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் தொழில் இலக்குகளை அடையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
மேலும் ஒவ்வொரு வேலையிலையுமே சின்ன சின்ன தடைகளையுமே சந்திக்க நேரிடலாம். உங்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக உங்கள் 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதிக மன அழுத்தம் வேலை விஷயத்தில் ஏற்படலாம். ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த மாதம் கவனித்துக் கொள்வது ரொம்பவுமே நல்லது, அவசியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று சாதகமாக இருக்குது. ஏன்னா வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு. வரவு இருக்கிறதுக்கு ஏற்ப செலவு இருக்கும், செலவு ஏற்பது போல வரவு அமையும். தேவையற்ற காரணத்துக்காக நீங்கள் பணம் செலவழிக்கலாம். உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பது 7.5 சனியில் ஒரு கடைசி காலகட்டம். இது நிதி திட்டமிடல் மற்றும் சேமிப்பில் கடுமையான ஒரு விஷயத்தை, அதாவது கடுமையான ஒழுக்கத்தை கோரும். 5ஆம் வீட்டில் குரு ஊக்கங்கள் அல்லது படைப்பாற்றல் திட்டங்கள் மூலம் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்கள் 8ஆம் வீட்டின் வழியாக புதன் மற்றும் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூழ்நிலைகளை திடீர் எதிர்பாராத செலவுகள் வரும். நீங்கள் ஆன்மீக பணிகள் மற்றும் ஆரோக்கிய காரணத்துக்காக கொஞ்சம் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை அவங்களோட பணிகளில் அல்லது தொழிலில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு பிறக்கும். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நேர்மறையான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் ஒருவித பற்றின்மை அல்லது தவறான புரிதல் வரலாம், கவனமாக இருங்க. அகங்கார மோதல்கள் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். வெளிப்படையாக பேசுறதும் உங்களுடைய கூட்டாளிகளின் முயற்சிகளை பாராட்டுறதும் இந்த சமயம் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான மாதம். கவனமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா சூரியன் உயிர் சக்தி காரகனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதன் நரம்பு மண்டலத்தின் காரகனாக இருக்கிறாரு. இருவருமே உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நாள்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம். நீங்கள் ரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம். தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் ராகு உங்கள் 1ஆம் வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. நீங்கள் இந்த சின்ன சின்ன கவலை, தலைவலி, மனக்குழப்பம் இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகளை தவிர்க்க சரியான ஓய்வு எடுக்கிறது நல்லது. இது மன அழுத்தத்தை தவிர்க்கும். மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெருமளவுக்கு மனதில் போட்டு குழப்பிக்காமல் அதற்கான தீர்வை எடுக்கிறதுல கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் 7ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் வியாபார கூட்டாளர்களுடன் குறிப்பாக கூட்டு நிதி விஷயங்கள் தொடர்பாக ரகசிய பிரச்சனைகள் அல்லது சர்ச்சைகள் உருவாகலாம். இந்த உள்ளார்ந்த பிரச்சனைகள் காரணமாக விற்பனையில் திடீர் வீழ்ச்சியும் வரும். தொழில் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வியாபாரத்தில் எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பெரிய முதலீடுகள் செய்கிறத இந்த மாதம் தவிர்த்தால் நன்மையை நீங்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளுடன் பொறுமையாகவும் வெளிப்படையாகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டால் நன்மைகளை பெறலாம். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் எல்லாமே சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றினா நன்மையே பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதாரண நேரம் தான் இது. உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பயிற்சி இருக்குது. இதனால் கற்றல் மற்றும் ஞானத்திற்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கு. இது உங்கள் பாடத்திட்டத்தில் உங்களுக்கு ஆழமான புரிதலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சி அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து படித்தால் நன்மைகளை பெறலாம், நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். அப்படி இருந்தாலும் பாருங்கள், உங்கள் 1ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். உங்கள் மனம் கவனச்சிதறலை கொடுக்கும். உங்கள் கவனம் பொழுதுபோக்கில் போகலாம். அதனால் நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பக்கம் உங்கள் கவனச்சிதறல் வரும். கொஞ்சம் முயற்சி செய்யணும். கவனம் மற்றும் கவனச்சிதறலுக்கு இடையே இந்த மோதல் கொஞ்சம் மனதில் கடுமையான ஒரு மன அழுத்தத்தை தரலாம். நீங்கள் சிறந்த முடிவுகளை பெற உங்களோட படிப்பில் கவனமாக செலுத்தினா அதிக ஒரு முயற்சி, அதிக மதிப்பெண் பெறலாம். எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் அடையலாம். பொழுதுபோக்கை குறைச்சிக்கிட்டு நீங்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இந்த மாதத்தின் சவாலான கிரக தாக்கங்களை குறைப்பதற்கும் நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான விஷயத்தையும் பெறவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நன்மையை பெறலாம். தொழிலில் நிலைக்கணும் அப்படின்னு நினச்சா 8ஆம் வீட்டு பயிற்சிகளை எதிர்கொள்ளணும். சூரியனை வலுப்படுத்தணும். இவரால் ஏற்படக்கூடிய தடைகள் குறைங்க. நீங்கள் தினமும் ஆதித்ய சோஸ்திரத்தை பாராயணம் செய்தால் நன்மைகளை பெற முடியும். நிதி ஒழுக்கத்திற்காக 2ஆம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கு இல்லையா? சனியின் தாக்கத்தை சரியாக நிர்வகிக்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் தேவையற்ற வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம்.
ராகு கேது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியில் ராகுவால் ஏற்படும் மனக்குழப்பம் நீங்குவதற்கும், கேதுவால் கூட்டாண்மைகளால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைப்பதற்கும் சிவபெருமானை வணங்கிட்டு சிவலிங்கத்திற்கு நீர் ஊற்றி அர்ப்பணம் செய்வதும் நன்மைகளை கொடுக்கும். இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.